இப்போ அதாவது ஒரு இல்ல அந்த அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. எனவே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொடூர கொலை நடந்தது, அந்த நாட்டையே உலுக்கிடுச்சு அது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய ஒரு முழு கடமை, முழு பொறுப்பாகும். கார்த்திக் சிதம்பரம் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு மேயர் பிரியாக்கு. யாரு? கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் எம்பி மேயர் பிரியாக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. பூவு மறுசீரமைப்பு எந்த நிலையில இருக்கு, வெள்ளை அறிக்கை வெளியிடலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அது கூவம்னால யார் ஞாபகம் வரும்? யார் ஞாபகம் வரும்? திரு கருணாநிதி தான் ஞாபகம் வரும். திரு கருணாநிதி அன்னைக்கு கூவ சீரமைப்பு சொல்லிட்டு அன்னைக்கு நிறைய அளவுக்கு ஒரு கொள்ளை நடந்தது. அது பெரிய அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால அன்னைக்கு அடையாளம் காட்டப்பட்ட அந்த ஊழலை வெளிக்கொண்டாந்தாங்க. அது கூட பல பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி கூவத்தில் நாங்க தூர் வைக்கணும் அதெல்லாம் சொல்லி அது கிண்டல் எல்லாம் பண்ற அளவுக்கு கூட ஆளாகி போச்சு அது. அதனால இப்போ தந்தை வழியில இவங்க அந்த சீரமைப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதுலயும் ஒரு மெகா பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் 100% இருக்கு. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சீரமைக்க மாட்டாங்க, அவங்க தான் தங்களை சீரமைச்சுப்பாங்க இதன் மூலம், அதாவது பொருளாதார ரீதியா. அதனால கூவத்தை பொறுத்தவரை அந்த பழைய வாசனை அப்படியே தான் இருக்கும்.